Dear student, 12th standard chapter 1ல exercise 1.4ல third sum complete பண்ண போறோம். ஓகேவா? ஒரு கெமிஸ்ட் ஒருத்தர் என்ன சொல்யூஷன் ரேட் என்ன ஃபிக்ஸ் பண்றாரு. ஓகேவா? நமக்கு 50% ஆசிட் வேணும். நமக்கு 50% ஆசிட் அண்ட் என்ன வரும் 25% ஆசிட். ஓகே, இந்த 2 ஆசிட்ல இருந்து நமக்கு என்ன வரும் ஃபார்ம் பண்ணி நமக்கு ஒரு 40 லிட்டர் உள்ள நமக்குனா ஒரு சொல்யூஷன் வந்து என்ன ரெடி பண்ணுறாரு. ஓகே, எத்தனை நமக்கு 10 லிட்டரில் ஓகே 10 லிட்டர் எவ்வளோ நமக்கு 40% ஆசிட் உள்ள சொல்யூஷன் வந்து மிக்ஸ் பண்ண போகிறாரு. ஓகே, இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறோம், நமக்கு இந்த 50% ஆசிட்ல 25 ஆசிட் நமக்கு ஓகேவா, இது ஒரு இது நமக்கு பாக்ஸு என்ன வரும், இதுல இருந்து நமக்கு ஒரு 50% ஆசிட், இது 25% ஆசிட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நமக்கு எவ்வளோ நமக்கு 10 லிட்டரில் எவ்வளோ நமக்கு 40% ஆசிட் வந்து என்ன வரும் நம்ம ரெடி பண்ணுறாரு அவரு. ஓகே, 40% ஆசிட்டை ரெடி பண்ணுறாரு. ஓகே, இப்போ ரெடி பண்ண என்னங்க நமக்கு இப்போ இந்த 10 லிட்டரில் இதுலேருந்து எத்தனை லிட்டர் நாங்கள் ஆசிட் எடுப்பார், ஒயிலேருந்து எத்தனை லிட்டர் 20% எத்தனை ஆசிட் எடுப்பார், ஏன்னா இது பண்ணால் 10 லிட்டரில் ஏன்னா மிக்ஸ் பண்ணுவார் கேட்குறாரு. ஓகே, மிக்ஸ் பண்ணி நமக்கு சொல்யூஷன் ரெடி பண்ணாரு கேட்குறா. இப்போ கொஸ்டின் போய் நமக்கு மொத்தம் நமக்கு குவான்டிட்டி உள்ள 50% ஆசிட் வந்து வரும் எக்ஸ் லிட்டர்னு எடுத்தா தெரியல, எத்தனை லிட்டர் எடுப்பா நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு இதுல என்ன 5ஆ இல்லை 5ஆ அல்லது 6ஆ இது 4 நமக்கு தெரியல. மொத்தம் 10 லிட்டர் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு குவான்டிட்டி 50% ஆசிட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம், குவான்டிட்டி 25 ஆசிட் வந்து ஒய் லிட்டர்னு எடுத்துட்டோம். ஓகேவா, எத்தனை லிட்டர் நமக்கு தெரியாது நமக்கு. ஓகே, அது எக்ஸ் ஒய்னு டினோட் பண்ணுறோம். இதுக்கு 50க்கு எக்ஸ் லிட்டரு, இது 25க்கு ஒய்னு எடுத்துறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு இந்த எக்ஸ் லிட்டரும் ஒய் லிட்டரும் ஆட் பண்ணா எவ்வளோ நமக்கு இந்த எக்ஸ் ஒய் ஆட் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த இதுல எவ்வளோ லிட்டர் நமக்கு 10 லிட்டர்ல மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு. அப்போ எக்ஸ் பிளஸ் எக்ஸும் தெரியாது ஒயும் தெரியும், ஆனால் எத்தனை லிட்டர் தெரியும் நமக்கு 10 லிட்டரும் கரெக்டாக தெரியும். எக்ஸ் லிட்டர் பிளஸ் ஒய் லிட்டர் இன்ட்டு 10 லிட்டர் ஈக்குவல் டு 10 லிட்டர் கரெக்டாக தெரியும். அப்போ இந்த ஈக்குவேஷன் 1 ஃபார்ம் பண்ணிட்டுமா. ஓகே, நெக்ஸ்ட் ஆசிட் எவ்வளோ செக் பண்ணலாம். அப்போ எக்ஸ் லிட்டர்ல எவ்வளோ ஆசிட்டு 55% ஆசிட். அப்போ 50% இன்ட்டு எக்ஸ் லிட்டர். ஓகேவா, இதில் எவ்வளோ தெரியல. அப்போ எக்ஸ் லிட்டர் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் ஒய் லிட்டர் லெவல் நமக்கு 25 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ நமக்கு எவ்வளோ ஆசிட் ரெடி பண்ண போகிறாங்க 40% ஆசிட் ரெடி பண்ணுற போகிறாங்க. அந்த 40% இன்ட்டு என்ன யூஸ் பண்ணணும், எத்தனை லிட்டர் வந்து ஜஸ்ட் என்ன வரான் அப்ளை பண்ணணும். எத்தனை லிட்டர் நமக்கு தெரியாமல். அப்போ நமக்கு தான் எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸும் தெரியும் ஒய்ன்னு தெரியும். ஓகே, அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, அப்போ அந்த 40% எத்தனை ஆசிட் எக்ஸ் பிளஸ் ஒய்னா லிட்டர் நமக்கு ஜஸ்ட் இப்போ இங்கே ஆட் பண்ணலையா 55% எக்ஸ் லிட்டர் மல்டிப்ளை 25 வந்து ஒய் ஈக்குவல்னா 40 போன ஆசிட்டுக்கு நமக்கு அந்த எக்ஸ் ஒய் லிட்டர் வந்து ஜஸ்ட் மல்டிப்ளை. ஓகேவா, ஓகே ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகே, இப்போ ஜஸ்ட் இந்த பர்சன்டேஜ் வந்து வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 5500 2500 இந்த எக்ஸ் ஒய்லாம் அப்படியே இருக்கும். 4500 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் நம்ம எத்தனை லிட்டர்னு வாட்டர் கொடுத்துறாங்க 10 லிட்டர். அந்த 10 வந்து யூஸ் பண்ணிக்கு. ஓகே சரி, ஓகே இது ஃபுல்லாக 10 காமன் ஃபேக்டர் எடுத்துட்டோம். 100 இதில் 100 அப்படியே இருக்கும். இப்போ நமக்கு இந்த 100 டிவைல் இருக்கிறதும் நமக்கு என்ன வரும், இந்த 100ம் இந்த 100 ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ரிமைனாக நமக்கு 50x + 25y = 400. இதெல்லாம் காமனாக வரும். டிவைட் ஆகிடும்னா 25, ஏன்னா டிவைட் 25 காமனாக டிவைட் ஆகும். ஓகே, ஏன்னா 0 இருக்குது, இது 25 இருக்குது, லாஸ்ட் 0 இருந்தால் கன்ஃபார்மாக வரும் 25 டிவைட் ஆகும். அப்போ நான் இதில் 2 டைம்ஸு, இதில் சிங்கிள் டைம்ஸு, இது 16 டைம்ஸ். ஓகே, இப்போ 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. ஈக்குவேஷன் 1 2. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா, கிராமஸ் ரூலை ஃபாலோ பண்ண சொல்லிட்டேன். கிராமஸ் ரூலை ஃபாலோ பண்ண சொல்லிட்டேன். ஓகே, அப்போ கிராம்ஸ்லாம் டெல் எக்ஸ் டெல் ஒய். ஃபஸ்ட்டு டெல் என்ன வேணும், ஈக்குவேஷன் 1ஓட எக்ஸ் ஒய் கோஎஃபிஷியன்ட்டு, ஈக்குவேஷன் 2ஓட எக்ஸ் ஒய் கோஎஃபிஷியன்ட்டு. இங்கே எக்ஸ் ஒய்க்குன்னா 1 1, இங்கே 2 1. ஜஸ்ட் செக் பண்ணோம். 1 1 1 நமக்கு 1, 2 1 2, அப்போ -1 நாட் ஈக்குவல் 0. டெல் நாட் ஈக்குவல் டு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இருந்தால் தான் டெல் எக்ஸ் டெல் ஒய் ஃபாலோ பண்ணால் ரிசல்ட் கரெக்டாக இருக்கும், இல்லை இன்ஃபினிட்டி ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டெல் எக்ஸ் என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் வேல்யூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எதை ஃபாலோ பண்ணணும், இந்த 10 இந்த 16 எடுத்து யூஸ் பண்ணணும். இந்த ஒய் வேல்யூ அப்படியே இருக்கும். அப்படின்னா 10 16, அப்போ -6. நெக்ஸ்ட் டெல் ஒய்னா இந்த ஒய் வேல்யூ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த ஒய் வேல்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 10 16 எடுத்து ஃபாலோ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ 16 - 20 -4 பை கிராமஸ் ரூல். அப்போ எக்ஸுக்கு டெல் எக்ஸ் பை டெல் எக்ஸ் வேல்யூ -6 பை மைனஸ் அது கேன்சல் ஆகிடும். அப்போ 6 y = del y by del -4 by -1.
மைனஸ் மைனஸ் ரிமூவ் பண்ணலாம். 4. அப்போ நெக்ஸ்ட் எக்ஸ் எல்லாம் நமக்கு எத்தனை நமக்கு எக்ஸ் லிட்டர்னா இது வந்து நமக்கு அப்போ 50 ஃபர்னேஸ் ஆசிட்ல எவ்வளோ லிட்டர் தான் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லை 6 லிட்டர் எடுத்திருப்பாங்க. 25 ஃபர்னேஸ் ஆசிட்ல எவ்வளோ எடுத்திருப்பாங்க 4 லிட்டருக்கானா எடுத்திருப்பாங்க. அப்போ 6 + 4 100னா 10 லிட்டர் கரெக்டாக கவுண்டிங் வருது இப்போ. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எத்தனை லிட்டர் இதுல மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல நமக்கு. 50 எவ்வளோ நமக்கு அப்போ நான் 50 எவ்வளோ எடுத்து நமக்கு 6 லிட்டர் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இதில் 25ல 4 அப்போனா 6 + 4னா 10 லிட்டரில் மிக்ஸ் பண்ணி 40 ஃபர்னேஸ் ஆசிட் சொல்யூஷனை ரெடி பண்ணுறாங்க. ஓகேவா? இதாண்ணா வெரி வெரி ஈஸியான கொஸ்டின். ஒரு கெமிஸ்ட்ரி லேபில் ஒரு சொல்யூஷன் என்ன ரெடி பண்ணுறது தான் சம்மோட கண்டென்ட் நமக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.